Hi friends, welcome to Nooloviyam aari designers. இன்னைக்கு கிராண்டான aari work sleeve design tutorial தான் பார்க்க போகிறோம். part 2 லாஸ்ட் வீடியோ கண்டினியூவேஷன் தான் இது. லாஸ்ட் வீடியோவில் அன்னம் டிசைன் பண்ணி காமிச்சிருந்தேன். இப்போ நம்ம மேலே கொடி போர்ஷன் எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேலே அந்த கொடி போர்ஷனில் இருக்கிற லீவ்ஸ்க்கெல்லாம் நான் ரெட் கலர் குந்தன் ஒட்டியிருக்கேன் சாரீக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் நம்ம இப்போ ஃபுல்லாக ஃப்ளவர் போர்ஷனுக்கு ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது கரெக்டாக ஃப்ளவரோட சென்டர் பார்ட் லென்த் ரெட் எடுத்து சக்கரி ஸ்டிச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளவரோட பெட்டல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். செல்ஃப் கலர் த்ரெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிற எல்லா பெட்டல்ஸ்க்கும் 6 பெட்டல்ஸ் வரைஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 6 பெட்டல்ஸ்க்கும் இதே மாதிரியே அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கரெக்டாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம சக்கரி ஸ்டிச் பண்ணோம்ல, அதுக்குள்ளே நான் இப்போ ஜர்கான் ஸ்டோன்ஸ் வைக்க போகிறேன். சரியா, அதுக்கு தான் க்ளூ அப்ளை பண்ணுறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ட்ரை ஆன பிறகு நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த உள்ளே இருக்கிற ரிங்குள்ளே ரவுண்டாக வரைஞ்சிருக்கோம்ல அதுக்கு நான் நார்மல் நீடிலில் 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். எப்பயும் போல் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம்ல, அதே மாதிரியே தான் நான் அந்த ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நிறையா வீடியோவில். அதோட லிங்க்கும் உங்களுக்கு நான் ஐகார்டில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது பார்க்கலன்னா. இப்படி ஒரு சுற்றிட்டு பக்கத்துலேயே உள்ளே விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாஸ்ட் வரைக்கும் உங்கள் கையில் பிடிச்சிருக்க த்ரெட்டை விடாமல் இருங்க. சிக்கல் இல்லாமல் நீட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? லாஸ்ட் வரைக்கும் அந்த த்ரெட்டை விடாமல் இருங்க, நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இதே மாதிரியே ஃபஸ்ட்டு அந்த நடுவில் இருக்க சென்டர் போர்ஷன் ஃபுல்லாக போட்டுருங்க. 4 ஃப்ளவர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த 4 ஃப்ளவருக்கும் ஃபஸ்ட்டு அந்த த்ரெட் வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு மெட்டீரியல் எடுக்கிறீங்கன்னா அதை வச்சு என்னெல்லாம் ஃபில் பண்ணணுமோ அதை ஃபில் பண்ணிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 4 ஃப்ளவரும் எவ்வளோ நீட் ஃபினிஷிங் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அவுட்லைனாக நம்ம ஆல்ரெடி சுகர் பீட்ஸ் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கோம். நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹைலைட்டடாக அந்த ஃப்ளவர்ஸை காமிக்கிறதுக்காக நான் அதே நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம்ல அதே கலர் சில்க் த்ரெட், நல்லா டார்க் கலர் சில்க் த்ரெட் ஃப்ரெண்ட்ஸ், டார்க் ரெட்டு. அதே சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கோம். அந்த 6 பெட்டலை சுற்றிலும் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். சில்க் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செயின் ஸ்டிச் சில்க் த்ரெட்டில் போட்டு பழகுங்க. நீட்டாக உங்களுக்கு அழகாக இருக்கும் ஃபினிஷிங்கும்.
நம்பர் 14 நீடில் யூஸ் பண்ணி நான் செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உங்களுக்கு 14ல் போட கஷ்டமாக இருக்குன்னா நம்பர் 13 யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் போடுறதுக்கு. இப்போ வந்து நான் ஃபஸ்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் லைன் போட்டுட்ருக்கேன் செயின் ஸ்டிச்சு. ஒரு லைன் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை, அதனால 2வது லைனும் போட்டுட்ருக்கேன். இது வந்து நான் ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு ஒர்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சிம்பிள், எனக்கு இந்த ப்ளவுஸ்க்கு அவ்வளோ டைம் இல்லாதனால சிம்பிள் ஸ்டிச்சஸை வந்து எப்படி நம்ம கிராண்டாக ஆக்கலாம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எல்லாமே சிம்பிளாக தான் ஸ்டிச்சஸ் எடுத்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு பாருங்கள், கம்ப்ளீட் பண்ண பிறகு கிராண்ட் லுக் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவுட்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சில்க் த்ரெட்டில். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த 6 பெட்டல்ஸ்குள்ளேயும் வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபில்லிங்க்கு வந்து இது பண்ண போகிறோம். மைக்ரோ பீட்ஸ் எல்லோ கலரில் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் மைக்ரோ பீட்ஸை வச்சு நம்ம ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு டைம் இல்லை, அதனால நான் மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ஜர்தோசி ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா த்ரெட் ஒர்க் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி டேப் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் காஞ்ச பிறகு நீங்கள் தட்டினீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் விழுந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காஞ்சிருச்சு, எவ்வளோ நீட் ஃபினிஷிங் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம லீஃப்க்கெலாம் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். லீஃப்க்கு வந்து இப்போ வந்து சுற்றிலும் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஷார்ப்னஸ் கரெக்டாக கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லீஃப்லாம் ஒர்க் பண்ணும்போது பாருங்கள் எப்படின்னு சொல்கிறேன். கரெக்டாக அந்த டிப் வந்துருச்சா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே டாப் டைரெக்ஷனில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்பயும் போல் சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ப்னஸ் கரெக்டாக கிடச்சிரும் உங்களுக்கு. இதே மாதிரியே சுகர் பீட்ஸ் வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த டிப் போர்ஷன்லேருந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து எப்பயும் ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். சிங்கிள் ஸ்டோனுக்கும் ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி தான் இதை ஸ்டிச் பண்ணோம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து மேலே எப்படி ஷார்ப்னஸ் இதில் கொடுக்குறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக வந்துட்டோம் எண்டுக்கிட்ட. தெரியுதா, கரெக்டாக ஷார்ப்னஸ் கிடைக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு கட் பண்ணிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா, ஷார்ப்னஸ் கரெக்டாக கிடச்சிட்டு உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை சுற்றி திருப்பியும் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். எப்பயுமே இந்த மாதிரி திலகம் ஷேப் ஒர்க் பண்ணும்போது கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சுகர் பீட்ஸ் வச்சு. அப்போ தான் உங்களுக்கு டிப் போர்ஷன் கரெக்டாக கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கொடி இப்போ டிசைன் பண்ண போகிறோம். கொடிக்கு ஃபுல்லாக இப்போ சுகர் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் வீடியோ போய் பார்க்கலைன்னா செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில்டாக எப்படி அன்னம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் டுட்டோரியலும் அதோட லிங்க்கும் உங்களுக்கு இப்போ ஐகார்ட்லையும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது எப்படி ட்ரேஸ் பண்ணோங்கிற வீடியோ போடுறேன் உங்களுக்கு. எப்படி ட்ரேசிங்லாம் பண்ணலாங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ அதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்தது இந்த பார்ட் 2 அடுத்தது நான் நெக்ஸ்ட் அந்த வீடியோ போடுறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கரெக்டாக அந்த பென் ஷேப் வருதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கெல்லாம் வந்து சிங்கிள் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப்பும் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். நாட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாட் பண்ணிவிட்டு அடுத்தது திருப்பி மேலே இருக்கிற கொடியிலேருந்து ஆரம்பிங்க. ஒன் சைட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சைட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ வச்சிட்ருக்கேன், அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னா நம்ம வந்து சின்ன சின்ன லீஃப் மாதிரி இருக்குல்ல, அது ஃபுல்லாக வந்து ஐ ஷேப் குந்தன் யூஸ் பண்ண போகிறோம். அந்த குந்தனை வச்சு ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ண போகிறோம், அந்த கொடி டிசைன் ஃபுல்லாக. அதுக்கு தான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்ளை பண்ண பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு குந்தன் வச்சு ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அது ட்ரை ஆன பிறகு அதை சுற்றி ஒர்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஐ ஷேப் குந்தன் ஒட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 சைடும் ஐ ஷேப் குந்தன்னா ஒன்றும் இல்லை, 2 சைடும் உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும், அதுதான் ஐ ஷேப் குந்தன்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் வந்து நான் மல்டி கலர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அந்த ஷேடு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ட்ரை ஆன பிறகு அதை சுற்றி ஒர்க் பண்ணலாம். ட்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சுகர் பீட்ஸ் கொடி பேட்டர்னில் போட்டிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதை சுற்றி வந்து A1 மம்தா சரி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஃபுல்லாக அதை சுற்றிலும் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த அவுட்லைன் போடுறது கரெக்டாக வந்து நம்ம சுகர் பீட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதை ஒட்டிலும் கரெக்டாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்காது, அதனால அது மட்டும் கவனமாக பண்ணுங்கள். நீங்கள் இப்போ சரியில் போடுறீங்களா, அதுக்கு பதிலாக சில்க் த்ரெட் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃப்ளவருக்கு வந்து அவுட்லைனாக சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிட்டனால இதுக்கு சரி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இப்போ சப்போஸ் சரி வந்து ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொடி பேட்டர்னுக்கு ஃபுல்லாக சில்க் த்ரெட் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக கிராண்ட் லுக் கிடைக்கும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் செஞ்சேன்னா உங்களுக்கு நிச்சயமாக அது எப்படின்னு சொல்லித்தரேன். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும், டிசைன் பண்ணணுன்னா இனி இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் மட்டும் டிசைன் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ தெரியுதா, நம்ம கரெக்டாக இப்போ லீஃப் ஷேப்க்கு வந்துட்டோம். நம்ம ஒட்டினோம்ல ஐ ஷேப் குந்தன், அது வந்து இப்போ கரெக்டாக எப்படி அதில் அவுட்லைன் கொடுக்கறதுன்னு பாருங்கள். இந்த ஐ ஷேப் குந்தன் ஒட்டியிருக்கோம்ல, அது அத்தனையும் கரெக்டாக ஷார்ப்னஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் முக்கியம். இந்த ஷார்ப்னஸ் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். இதே மாதிரியே இருக்கிற லீஃப் ஒட்டியிருக்கோம்ல நம்ம குந்தன், ஐ ஷேப் குந்தன், அது எல்லாத்துக்கும் இதே மாதிரியே ஷார்ப்னஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணோம். நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு. கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ ஃபைனல் லுக் எப்படி கிடச்சிருக்குன்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீட் ஃபினிஷிங் கிடச்சிருக்குன்னு. இதில் ஹைலைட்டே உங்களுக்கு அந்த அன்னம் டிசைனும் மேலே இருக்கிற ஃப்ளவர் டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கரெக்டாக அந்த சாரீக்கு மேட்சிங்காக இருக்கும், ரெட் கலரில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைடல் ப்ளவுஸ்க்கெலாம் இந்த டிசைன் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பாக்ஸில். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு க்ரியேட்டிவான டிசைனில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.